நம்ம எல்லாருக்குமே அமானுஷ்யங்கள் நிறைந்த சக்தி, பேய், மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது, மறுபிறவி இந்த மாதிரியான சம்பவங்கள நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா, இது எல்லாம் உண்மையா அப்படின்ற கேள்வி இப்ப வரையும் இருந்துட்டு தான் இருக்கு. இந்த கேள்விகளுக்கான பதில பல நாகரிகங்கள் பல காலங்களாக தேடி தான் வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் மிக முக்கியமான ஒண்ணு தான் இந்த மறுபிறவி அப்படின்ற கருத்து. இந்த மறுபிறவி அப்படின்னா என்ன? இது தொடர்பான உண்மையான சம்பவங்கள இந்த பதிவுல பார்க்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது தொடர்பான தொடர்ச்சியான பயனுள்ள தகவல்கள் கண்டிப்பா உங்கள வந்து சேரும். மறுபிறவி என்றால் என்ன? மறுபிறவி என்பது ஒரு உயிர் உடலை விட்டு பிரிந்த பின்னர் வேறொரு உடலில் மீண்டும் பிறக்கும் என்ற நம்பிக்கை. இது பல சமயங்கள் மற்றும் தத்துவங்கள்ல கூட காணப்படுது. இந்து மதத்தின்படி ஆத்மா அழியாது. அது ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு போயிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவருடைய முன்வினை பயன் அவர்களின் அடுத்த பிறவியை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நல்ல கர்மம் செய்தால் மனிதனாகவும், கெட்ட கர்மம் செய்தால் மிருகமாகவும் பிறக்க நேரிடுமாம். இந்த மறுபிறவி பற்றிய விவாதம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஆனா, இப்ப வரைக்கும் உண்மையிலேயே மறுபிறவின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்கு. அறிவியலாளர்கள் பலர் மறுபிறவி என்பதை திட்டவட்டமாகவே நிராகரிச்சு வராங்க. எனினும் அறிவியலுக்கு எட்டாத சில உண்மை நிகழ்வுகளுக்கான காரணத்தை இதுவரை அவங்களால கூட தெளிவாக கண்டுபிடிக்கவே முடியல. இந்த மறுபிறவி பத்தி ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற ஒரு அதிசய நிகழ்வை பத்தி இப்ப பார்க்கலாம். வட மாநிலத்துல ஒரு பெண் குழந்தை பிறக்கிறா. அந்த குழந்தைக்கு புஷ்பா அப்படின்னு பேரு வைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு 2 வயசு ஆகும்போது ஒரு நாள் அந்த குழந்தையோட பெற்றோர் அந்த குழந்தைய புஷ்பா அப்படின்னு கூப்பிடும்போது அந்த குழந்தை திடீர்னு என்னோட பேரு புஷ்பா இல்ல மன்தீப் கவுர்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றா. ஏதோ விளையாட்டாதான் நம்ம குழந்தை இப்படி சொல்லுதுன்னு முதல்ல ரொம்ப சாதாரணமா இருக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைய அவங்க எப்போதெல்லாம் புஷ்பா அப்படின்னு கூப்பிடுறாங்களோ அப்பெல்லாம் அந்த குழந்தை என்னோட பேர் புஷ்பா கிடையாது மன்தீப் கவுர்னு சொல்லுங்கன்னு திரும்ப திரும்ப அதையவே சொல்லிட்டு இருக்கு. இத பார்த்துட்டு ரொம்பவுமே ஷாக் ஆயிடுறாங்க அந்த குழந்தையோட பெற்றோர்கள். அந்த குழந்தைகிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவமா பேசி உன்னோட பெயர் புஷ்பா தான் அப்படின்னு எவ்வளவோ தடவை சொல்லி புரிய வச்சும் அந்த குழந்தை தன்னோட நிலையிலிருந்து கொஞ்சம் கூட மாறாம பிடிவாதமாவே இருந்திருக்கு. இதனால அந்த குழந்தையோட பெற்றோருக்கு ரொம்ப குழப்பமாவும் கவலையமாவுமே இருக்காங்க. அந்த குழந்தை அதுக்கப்புறம் இன்னும் சில தகவல்களை சொல்ல சொல்ல அவங்க ரொம்ப பயந்தே போயிடுறாங்க. அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, என்னோட பேரு மன்தீப் கவுர் மட்டுமல்ல, எனக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் கூட இருக்குன்னு சொல்லுது. இத கேட்டதும் அந்த குழந்தையோட பெற்றோர்கள் ரொம்ப அதிர்ச்சியில உறைஞ்சே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போக போக அந்த குழந்தையோட நடவடிக்கையில நிறைய மாற்றம் தெரிய ஆரம்பிக்குது. அது என்னன்னா, அந்த குழந்தை கத்தி, அரிவாள்மனை இந்த மாதிரி பொருளை பார்த்தாவே ரொம்ப பயந்து நடுங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த குழந்தையோட பெற்றோர்கள் இது சாதாரணமான விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும்னு நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. அந்த கிராமம் முழுசுமே இந்த சம்பவம் தெரிஞ்சு எல்லாருமே இத பத்தியே ரொம்ப திகிலாவும் ரொம்ப ஆச்சரியமாவுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட உன்னோட சொந்த ஊர், உன்னோட கணவன், குடும்பம் இந்த விவரத்தை எல்லாம் சொல்லுன்னு கேக்குறாங்க. அந்த குழந்தையும் அவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப தெளிவா பதில் சொல்லுது. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பையே ஏற்படுத்துது. அதனால உடனே அதை ஆய்வு செய்யறதுக்கு பல ஆய்வாளர்களும் வந்துடுறாங்க. அந்த ஆய்வாளர்கள் அந்த குழந்தை சொல்றது உண்மையான ஆராய்ச்சி பண்ணும்போது உண்மையிலேயே பக்கத்து கிராமத்துல சீக்கிய மதத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் இருந்ததாகவும் அவரோட பெயர் மன்தீப் கவுர்னு தெரிய வருது. இன்னும் தொடர்ந்து ஆய்வு செய்யும்போது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த பெண் அவளோட கணவனாலேயே கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்டதும் தெரிய வருது. அதை கேட்டதும் அந்த ஆய்வாளர்கள் ரொம்ப அதிர்ச்சியில உறைஞ்சே போயிடுறாங்க. அதிலிருந்து அந்த மன்தீப் கவுர் அப்படிங்கிற சீக்கிய பெண் தான் இப்போது புஷ்பா என்ற சிறுமியாக அவதரிச்சிருக்கா அப்படின்ற கருத்தை அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. எனவே புஷ்பா இந்து குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அவளோட செயல்பாடுகள் அனைத்தும் சீக்கிய மதத்தவர்களின் சடங்குகள் சம்பிரதாயத்தின்படியே நடைபெற தொடங்கியிருக்கு. அவளது வழிபாட்டு முறை கூட அவ்வாறே இருந்திருக்கிறது
அனைவரையுமே ரொம்ப ஆச்சரியப்படுத்தியிருக்கு. இதுல இன்னொரு சிறப்பான அம்சம் என்னன்னா, அவளது மூத்த சகோதரிக்கு திருமணம் நடந்தப்போ, அந்த 10 வயதான புஷ்பா அந்த புதுமண தம்பதியினரை வாழ்த்தி ஆசிர்வதித்ததுதான். இது போன்ற உண்மைகள் அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒன்றாகவே உள்ளது. இன்னும் இது தொடர்பான உண்மை சம்பவங்கள நம்ம இன்னொரு பதிவுல பார்க்கலாம். நன்றி.